ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவுக்கு இடையான பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரை அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவங்க நல்லாவே நமக்கு தெரியும். அவர் யாருன்னா டாப் செஃப்பாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேட்ரிங் சர்வீஸ்லையும் இவர் தான் ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டியாக இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் அவருடைய காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவுக்கும் ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து என்னை மேரேஜ் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து ஸ்ருதி ரங்கராஜ் வந்து அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கேஎம் சதாபிஷேக விழாவில் கலந்துக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி அப்புறம் ஸ்ருதி தம்பதிகள் மீடியாவுக்கு கொடுத்த ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம், நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்ல, உண்மை எங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜாய் கிறிசல்டா வந்து கொஞ்ச நாள் கழித்து இன்ஸ்டாவில் ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு வந்து அன்பையும் லவ்வையும் அதிகமாக கொடுத்துருக்குறீங்க, அதை நான் உங்களுக்கு 2 மடங்காக திருப்பி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிறக்க போகிறது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் நிறையா போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மெயினாக இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ராகா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது பார்த்து மாதம்பட்டி வந்து ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்குறாரு. எனக்கு வந்து என்னுடைய கரியர் தான் ரொம்ப முக்கியம், நான் லைஃப்பில் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறவன், பிஸ்னஸில் வந்து யாரும் தொட முடியாத உயரத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறவன், என்னை யாரும் தடுக்க முடியாது, எந்த விஷயங்களும் என்னை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய காஸ்டியூம் டிசைனராக இது வரைக்கும் ஜாய் கிறிசல்டா அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க. இப்போ வந்து மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மாற்றிருக்காங்க. அவங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி வேறு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியை வந்து நான் எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ண விரும்பலை, அவள் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால மட்டும் நான் சொல்லலை, நாங்கள் ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம், என்கிட்ட உண்மை இருக்குது, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி போல்டாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க.